தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தமிழுக்கு தேவையான ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். குறிப்பாக யூஜிடிஆர்பி அலகு 8 உரைநடை இலக்கியத்திலே பாரதியார் என்ற ஒரு தலைப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு 90 வினாக்களிலே நாம் அந்த முழு வரலாற்றையும் நாம் காண இருக்கின்றோம். பாரதியாருடைய வரலாறு என்பது மிகப்பெரிய வரலாறு. இருந்தாலும் தேர்வு கண்ணோட்டத்திலே அதை வகுத்து தொகுத்து ஒரு 90 வினாக்களாக நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தமிழுக்கு மட்டுமல்ல, டிஎன்பிஎஸ்சி மற்றும் 2A 2 குரூப் 4 யூபிஎஸ்சி தமிழ் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் இது பாடத்திட்டமாக அமைந்திருக்கிறது. எனவே போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற அனைத்து நண்பர்களும் இதை கவனமாக கவனித்து குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். முதல் கேள்வி, பாரதியார் எங்கு பிறந்தார்? பாரதியார் எங்கு பிறந்தார்? திருநெல்வேலி மாவட்டத்திலே எட்டயபுரத்திலே பாரதியார் பிறந்தார். இவர் பிறந்த தேதி 11/12/1882. 11/12/1882. அவர் இறந்த தேதி 11/9/1921. மனதிலே அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவர் வாழ்ந்த மொத்த ஆண்டுகள் 39 ஆண்டுகள் மட்டுமே. இதை நாம் கவனமோடு உள்வாங்க வேண்டும். 39 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை அல்லது ஒரு இடத்தை தனக்கென தக்க வைத்து கொண்ட ஒரு மிக சிறந்த கவிஞர் பாரதியார் என்று சொன்னால் மிகையாகாது. பாரதியாருடைய பெற்றோர் யார்? இரண்டாவது வினா, பாரதியாருடைய பெற்றோர் யார்? தந்தை சின்னசாமி ஐயர். தந்தையினுடைய பெயர் சின்னசாமி ஐயர். தாயினுடைய பெயர் லட்சுமி அம்மாள் என்பது. தாய் பெயர் லட்சுமி அம்மாள், தகப்பன் சின்னசாமி ஐயர். பாரதியாருடைய இயற்பெயர் என்ன? பாரதியார் என்பது அவருக்கு பின்னர் ஏற்பட்ட ஒரு சிறப்பு பெயர் என்று சொல்லலாம். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் சுப்பிரமணியம் என்று அழைப்பார்கள். சுப்பிரமணியம் என்று சொல்லப்படுகின்ற சுப்பையா என்று நமக்கு இலக்கியத்திலே இலக்கிய வரலாற்றிலே பதிவுகள் காணப்படுகிறது. சுப்பிரமணியம் என்று அழைப்பார்கள், சுப்பையா என்று அழைப்பார்கள். நான்காவதுனா, பாரதி எந்த வயதிலே பாடத் தொடங்கினார்? தன்னுடைய 11வது வயதிலே பாரதி பாடல்களை பாடுகின்ற ஒரு வரத்தை பெற்றார் என்று சொன்னால் மிகையாகாது. பாரதி அறிந்திருந்த மொழிகள் யாவை? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று ஒரு இடத்திலே பதிவு செய்திருப்பதை நாம் காணலாம். அப்படியானால் பாரதிக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்று சொன்னால் மொத்தம் 14 மொழிகள் பாரதி அறிந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு போன்ற மொழிகளிலே அவர் மிக சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தார் என்ற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது. அடுத்து 6வது வினா, பாரதியார் சென்னையிலே வாழ்ந்ததாக நம்மால் அறிய முடிகிறது. சென்னையிலே எந்த பகுதியிலே எப்பகுதியிலே பாரதி வாழ்ந்தார் என்ற வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. திருவல்லிக்கேணி, சென்னை ஆங்கிலத்திலே ட்ரிப்ளிகான் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த திருவல்லிக்கேணியிலே அவர் வாழ்ந்ததாக நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. 7வது வினா, பாரதிக்கு எந்த வயதிலே திருமணம் நடந்தது? அந்த காலத்திலே 13, 14 வயதிலே திருமணம் நடந்திருக்கிறது. பாரதிக்கு 14 வயதிலே திருமணம் நடந்தது. பாரதியினுடைய மனைவியினுடைய பெயர் என்ன? எல்லோரும் அறிந்த கேள்விதான். ஒரு மீக்கொணர்தல் முறையிலே நினைவுக்கு கொண்டு வருகின்ற வகையில் ஒரு தொடர்ச்சியாக இந்த பதிவை உங்கள் முன் வைக்கிறேன். பாரதியினுடைய மனைவியின் பெயர் செல்லம்மாள். பாரதியினுடைய பிள்ளைகளின் பெயர் என்ன? பாரதிக்கு பிள்ளைகள் பிறந்ததாக நம்பப்படுகிறது. தங்கம்மாள், சகுந்தலா என்ற பிள்ளைகள் இவருக்கு இருந்ததாக இலக்கிய வரலாற்றில் நம்மால் காண முடிகிறது. 10வது வினா, தந்தையார் பாரதிக்கு கற்பித்த இலக்கியங்கள் யாவை? சிறு வயதிலேயே பாரதியாருக்கு அவருடைய தந்தையார் சில இலக்கியங்களை கற்பித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் பாரதி பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படாமல் இருந்த காரணத்தினால் இல்லத்திலேயே தந்தையார் ஒரு காலகட்டத்திலே அவருக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக திருக்குறள், கம்பராமாயணம், தாயுமான சுவாமிகள் பாடல்கள் போன்றவற்றை அவர் போதித்திருக்கிறார். பாரதியாருடைய தந்தையார் திருக்குறள், கம்பராமாயணம், தாயுமான சுவாமியுடைய பாடல்கள் போன்றவற்றை போதித்திருக்கிறார். இதனை கற்ற உடனேயே பாரதி கவி பாடுவதிலே வல்லவரானார் என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது.
11வது வினா, பாரதி என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? இயற்பெயர் சுப்பிரமணியம். இவருக்கு பாரதி என்ற பட்டம் எட்டயபுர மன்னராலே வழங்கப்பட்டது என்று பதிவை நம்மால் காண முடிகிறது. ஒரு சில இலக்கிய வரலாறுகளே நண்பர்கள் சிலர் கூடி பாரதி என்னும் பட்டத்தை இவருக்கு சூட்டியதாகவும் சில இடங்களிலே நம்மால் காண முடிகிறது. 12வது வினா, பாரதிக்கு மகாகவி என்னும் பட்டம் வழங்கியார்? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்று நாம் இவரை அழைக்கிறோம் அல்லவா? பாரதிக்கு மகாகவி என்னும் பட்டத்தை வழங்கியவர் வா ராமசாமி ஐயங்கார். அவரை குறிப்பாக வாரா என்று சொல்லுவார்கள். என் வினாத்தாளிலே உங்களுக்கு எப்படியும் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியது வாரா என்றும் கொடுத்திருப்பார்கள், வா ராமசாமி ஐயங்கார் என்று கொடுத்திருப்பார்கள். மிகவும் கவனத்தோடு இந்த வினாவை நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். 13வது வினா, ஷெல்லிதாசன் என்ற பட்டம் வழங்கியது யார்? பாரதியாருக்கு ஷெல்லிதாசன் என்ற பெயர் இருக்கிறது. அவருடைய வழக்கிலே ஷெல்லிதாசன் என்ற பட்டத்தை வழங்கியது யார்? இந்த பட்டத்தை யாரும் அவருக்கு வழங்கவில்லை. மேல்நாட்டு கவிஞர் ஷெல்லியின் மீது, ஷெல்லியின் கவிதைகள் மீதும் பாரதியாருக்கு மிக அதிகமான ஈடுபாடு இருந்தது நம்மால் காண முடிகிறது. எனவே மேல்நாட்டு கவிஞர் ஷெல்லியின் மீது கொண்ட அந்த ஈடுபாட்டின் காரணமாக இவர் தன்னைத்தானே ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். எப்படி கண்ணன் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக கண்ணதாசன் என்று சிலர் அழைத்துக் கொள்கிறார்களோ, அதே போல ஷெல்லியின் மீது கொண்ட ஈடுபாட்டால் இவர் தன்னை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். 14வது வினா, பாரதியாரை எப்பொழுதும் ஒருவர் தம்பி என்று உரிமையோடு அழைப்பார். எந்த காலத்திலும் அவர் பெயரை சொல்லி அழைத்தது கிடையாது. பாரதியாரை தம்பி என்று எப்போதும் அழைப்பவர் பரளி நெல்லையப்பர். வினா கேட்பதற்கு வாய்ப்புட்டு பரளி நெல்லையப்பர் பாரதியாரை உரிமையோடு எந்த காலத்திலேயும் தம்பி என்று பாசத்தோடு அழைத்திருக்கிறது நம்மால் காண முடிகிறது. 15வது வினா, பாரதியின் நோக்கம் எதுவாக இருந்தது? பாரதியினுடைய நோக்கம் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். பாட்டு திறத்தாலே இந்த உலகத்தை பாலித்திட வேண்டும் என்பது பாரதியினுடைய நோக்கம். 16வது வினா, பாரதியாரை நாட்டுக்கு அறிமுகம் செய்தது எது? ஒரு சாதாரண மனிதனாக இருந்த பாரதியாரை இந்த தேசத்துக்கு அறிமுகம் செய்தது அவருடைய தேசிய பாடல்கள். மறந்துவிடக்கூடாது, அவருடைய தேசிய பாடல்கள். பாரதியார் யாருடைய அவையிலே அரசவை புலவராக இருந்தார் என்பது வினா, எட்டயபுர மன்னருடைய அரசவையிலே இவர் அரசவை புலவராக இருந்தார் என்பதை நம்மால் காண முடிகிறது. அடுத்து 18வது வினா, பாரதி மன்னிக்கவும் 18வது வினா, கொஞ்சம் பாரதி 18வது வினா, பாரதி கல்வி பெற்ற வரலாறு என்ன? பாரதியினுடைய கல்வி வரலாறு, அவர் எப்படி கல்வி கற்றார்? தனது ஊரான எட்டயபுரத்தை விட்டு திருநெல்வேலி இந்து கலாசாலையிலே பல்கலைக்கழகத்திலே இவர் சேர்ந்து 5வது பாரம் வரை பயின்றார் என்று நம்மால் அறிய முடிகிறது. அங்கு நல்ல கவித்துவத்தை இவர் பெற்றிருக்கிறார். நல்ல கவித்துவத்தை அந்த திருநெல்வேலியில் அவர் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய அத்தை வாழ்ந்து வந்த ஊரான காசி நகருக்கு அவர் இடம்பெயர்கிறார். சூழ்நிலை காரணமாக அங்கு அலகாபாத் சர்வ கலாசாலையிலே பிரவேச பரீட்சையிலே முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றார். அந்த காசியிலே அவர் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய சமஸ்கிருத அறிவை அவர் அதிகமாக பெருக்கிக் கொண்டார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 19வது வினா, பாரதி எப்பொழுது வேலைக்கு சென்றார்? 1901 பாரதி எப்பொழுது வேலைக்கு சென்றார் என்பது வினா, 1901 எட்டயபுர ஜமீன்தார் பாரதியை வரவழைத்து தன்னுடைய ஜமீனிலே அவருக்கு வேலையை தருகிறார். ஆனால் அங்கே அவரால் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. 1904 வரை ஒரு 4 ஆண்டுகள் மட்டுமே அந்த ஜமீனிலே ஜமீன்தாரிடம் அவர் தன்னுடைய வேலையை செய்தார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அந்த ஜமீனை விட்டு விலகுவதற்கு ஒரு காரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதியார் ஜமீன்தாரை விட்டு விலக காரணம் யாது? அதாவது பாரதி வரை கவிஞர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடிய ஒரு காலம். ஆனால் பாரதியார் ஒரு தனி மனிதரை புகழ்ந்து பாடி திரிகின்ற அந்த வாழ்வை சிறுமையை பழித்து ஒரு பாடல் ஒன்று எழுதுகிறார். அதாவது தனி மனிதனை புகழ்ந்து பாடுவது தவறு, கவிஞனுக்கு அது அழகு அல்ல என்று சொல்லி ஒரு பாடலை அவர் பாடினார். அதை கண்ட ஜமீன்தார் பாரதியார் மீது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு கொள்ள ஆரம்பித்தார். இதனாலே
புரிந்து கொண்ட பாரதியார் அந்த ஜமீன்தாரை விட்டு விலகினார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதன் பிறகு பாரதியார் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக பணியாற்றுகிறார். 21வது வினா, பாரதி எங்கு பணியாற்றினார்? பாரதி மதுரைக்கு செல்கிறார். மதுரையில எங்கு பணியாற்றினார் என்பது வினா. 1904 மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலே 3 மாதங்கள் அவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் என்று நம்மால் அறிய முடிகிறது. அதன் பிறகு அவர் சென்னைக்கு பயணப்படுகிறார். 22வது வினா, சென்னைக்கு எப்பொழுது பாரதி வந்தார்? ஆசிரியர் தொழிலிலே அவருக்கு மனம் ஈடுபாடு கொள்ளவில்லை. ஆசிரியர் தொழிலே ஈடுபடாத பாரதி அத்தொழிலை விட்டு சென்னைக்கு வந்து சேருகிறார். அங்கே சுதேசுமித்திரன் என்ற பத்திரிகை மறந்துவிடக்கூடாது. சுதேசுமித்திரன் பத்திரிகையிலே அவர் உதவி ஆசிரியராக, அதாவது பத்திரிகை துறையிலே அவர் நுழைகிறார். அந்த பத்திரிகையிலே பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி ஆர்வத்தோடு வெளியிட்டார். இது சென்னையிலே அவர் முதலாக ஈடுபட்ட பத்திரிகை துறை. 23வது வினா, சுதேசுமித்திரனில் சுதந்திரமாக இயங்க முடியாமையால் அதை விட்டு பாரதி தொடங்கிய பத்திரிகை என்ன? அந்த ஆர்வத்தோடு அந்த சுதேசுமித்திரன் பத்திரிகையில் அவர் இணைகிறார். ஆனால் தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே அந்த பத்திரிகை விட்டு வெளியே வருகிறார். இந்தியா என்னும் வார பத்திரிகையை தானே தொடங்கி நடத்துகிறார். இதெல்லாம் வினா வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பாரதி தானே தொடங்கிய பத்திரிகையினுடைய பெயர் இந்தியா என்ற பத்திரிகை. இந்தியா பத்திரிகையை எதுவரை அவர் நடத்தினார்? 24வது வினா, இந்தியா பத்திரிகையை அவர் எதுவரை நடத்தினார் என்பதை வினா. ஏறக்குறைய 1909 வரை அவர் அந்த பத்திரிகையை அவர் தொடர்ந்து நடத்தியிருக்கிறார். 25வது வினா, பாரதியாரோடு தொடர்புடைய பத்திரிகைகளை பட்டியலிடுக. எந்தெந்த பத்திரிகைகளோடு பாரதியார் தொடர்பு கொண்டிருந்தார் என்பது வினா. 1904 சென்னை சுதேசுமித்திரன் பத்திரிகையிலே உதவி ஆசிரியராக அவர் சேர்ந்தார் என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். அதன் பிறகு 1905 சக்கரவர்த்தினி இதழை பாரதி தொடங்கி அதை நடத்துகிறார். பின்னர் 1907 இந்தியா விஜயா வார இதழ்கள் பாரதியாரால் தொடங்கி நடத்தப்பட்டது. அனைத்துமே ஆங்கிலேயருக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்ட பத்திரிகைகள். 1908 கர்மயோகி, பாலபாரதி ஆகிய ஆங்கில இதழ்களையும் இவர் நடத்தியிருக்கிறார். 1908 அதே 8 சர்வதேச கீதங்கள் என்ற நூலை, ஒரு புத்தகத்தையும் பாரதி வெளியிட்டார். இது அந்த அச்சுத்துறையில் அவருக்கு இருக்கின்ற ஒரு அறிமுகம் என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால், நாம் உரைநடை வளர்ச்சியை பார்க்கிறோம். உரைநடை வளர்ச்சியிலே பாரதியாரின் பங்கு என்றுதான் நமக்கு பாடம் செல்லுகிறது. எனவே இந்த பத்திரிகைகள் வாயிலாக அவர் உரைநடையை வளர்த்தார் என்று நம்மால் அறிய முடிகிறது. 26வது வினா, 1909 பிரிட்டிஷ் அரசாங்கம் பாரதியின் எந்தெந்த இதழ்களுக்கு இந்தியாவிலே தடை விதித்தது? ஏனென்று சொன்னால், ஆங்கிலேயரை பிரிட்டிஷாரை எதிர்த்து இவர் பத்திரிகை நடத்திய காரணத்தினாலே, அவர்களுக்கு எதிராக கட்டுரைகளை பத்திரிகைகளை வெளியிட்ட காரணத்தினாலே அவர் நடத்திய இதழ்களுக்கு அரசு தடை விதிக்கிறது. இந்தியா மற்றும் விஜயா இதழ்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த பத்திரிகைகளுக்கு வெளிவரக்கூடாது என்று தடையை விதித்தது. 27வது வினா, 1909 பிறகு பாரதி எங்கு சென்றார்? எவ்வளவு காலம் அங்கு வாழ்ந்தார்? புதுச்சேரிக்கு செல்லுகிறார். புதுச்சேரியிலே 8 ஆண்டுகள் அவர் வாழ்க்கை நடத்துகிறார். அந்த புதுச்சேரியில கூட அவர் சும்மா இருக்கவில்லை. அங்கே பல இதழ்களை நடத்துகிறார். புதுச்சேரியிலிருந்து போது பாரதி நடத்திய இதழ்கள் யாவை? புதுச்சேரியிலிருந்து அவர் நடத்திய இதழ்கள். இந்தியா என்ற வார இதழை அவர் புதுச்சேரியிலிருந்து அவர் வெளியிடுகிறார். விஜயா என்ற தமிழ் நாளிதழை, டெய்லி நியூஸை அவரை தின நாளிதழை வெளியிடுகிறார். பாலபாரதம் என்ற ஆங்கில மாத இதழை அவர் புதுச்சேரிந்து வெளியிட்டார். சூரியோதயம் என்ற இதழையும் கூட புதுச்சேரிந்து வார இதழாக இந்த இந்தியா, விஜயா, பாலபாரதம், சூரியோதயம் எல்லாமே அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து, பிரிட்டிஷாரை எதிர்த்து கருத்துக்களை தாங்கி வந்த இதழ்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 29வது வினா, இந்த புதுச்சேரியில் இருந்த பொழுது யாருடைய நட்பு அவருக்கு கிடைத்தது? பல சுதந்திர போராட்ட வீரருடைய நட்பு அவருக்கு கிடைக்கிறது. வாவேசு ஐயர், அரவிந்தர் போன்றவர்களுடைய நட்பு இங்கே புதுச்சேரியில் அவருக்கு கிடைக்கிறது. 30வது வினா, புதுச்சேரியிலிருந்து எப்பொழுது அவர் மீண்டு வெளியே வருகிறார் என்பது வினா. புதுச்சேரியிலிருந்து 1918 மீண்டு தன் மனைவினுடைய ஊரான கடையநல்லூருக்கு வந்து அங்கே சில காலம் தங்குகிறார். பின்னர் 1920
திரும்பவும் அந்த கடையநல்லூரிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு சென்று சுதேசுமித்திரன் பத்திரிகையிலே திரும்பவும் அவர் உதவி ஆசிரியராக மாறுகிறார். 31வது வினா, பாரதியின் தந்தை எந்த வயதில் இறந்தார்? 15வது, பாரதிக்கு 15 வயது இருக்கும் பொழுது அவருடைய தந்தையார் இறந்தார் என்பதை நாம் வரலாற்றில் அறிய முடிகிறது. 32வது வினா, பாரதியினுடைய தந்தை இறந்தவுடன் இவர் எங்கு செல்லுகிறார்? பாரதி தன்னுடைய தந்தை இழந்தவுடனே காசியில இருந்த தன்னுடைய அத்தையினுடைய வீட்டிற்கு இவர் சென்று அங்கே தஞ்சம் புகிறார். இதெல்லாம் சிறு வயது நிகழ்வுகள். பாரதி எப்படி இறந்தார்? மிக சிறிய வயதிலே பாரதி இறந்து போகிறார். இது நாம் பலருக்கு, தமிழ் படித்த பலருக்கு கூட பாரதி எப்படி இறந்தார் என்ற செய்தி அறிய முடியாத ஒரு சூழல். பாரதி எப்படி இறந்தார் என்று சொன்னால், சென்னையிலே அவர் திருவல்லிக்கணியிலே அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு செல்லுவது பழக்கம். அந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்குள்ள கோயில் யானைக்கு தேங்காய், பழம் முதலியவற்றை கொடுப்பது வழக்கமாக அவர் கொடுப்பார். ஆலயத்துக்கு சென்று, கோயிலுக்கு சென்று அந்த தேங்காயையும் பழத்தையும் யானைக்கு தருவது வழக்கம். ஒரு நாள் அப்படி அவர் தருகின்ற பொழுது எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு நாள் தரும் பொழுது யானை தன்னுடைய துதிக்கையாலே அந்த பாரதியை கீழே தள்ளிவிட்டது. அது அறிந்தோ அறியாமல ஒரு செயல் நடந்து விடுகிறது. பலமாக தள்ளிவிட்ட காரணத்தினாலே பாரதி உடனே கீழே விழுந்தார். இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீள முடியாமல் அப்படியே படுக்கையிலிருந்து 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் இரவு சுமார் 1:30 மணி அளவிலே இந்த மண்ணுலகை விட்டு அவர் மரணம் அடைகிறார். இது மிகவும் ஒரு ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று சொல்லலாம். 34வது வினா, பாரதி எங்கு மரணம் அடைந்தார்? அவர் மரணம் அடைந்த இடம் கூட வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணி தெளிசிங்க பெருமாள் கோயில் தெருவிலே 67வது எண்ணுள்ள இலக்கம் உள்ள வீட்டிலே அவர் மரணம் அடைந்தார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 35வது வினா, பாரதியினுடைய ஞான குரு யார்? ஞான குரு விவேகானந்தருடைய சுவாமி விவேகானந்தர், அவருடைய மாணவி நிவேதிகா தேவி என்பவர். அவருடைய கொள்கைகள் இவருக்கு அதிகம் பிடித்த காரணத்தினாலே அவரை தம்முடைய குருவாக அவர் பாவித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதியினுடைய அரசியல் குரு யார்? பாரதிக்கு அரசியல் குரு திலகர் என்று சொல்லலாம். திலகர் என்று நாம் உள்வாங்க வேண்டும். அதே போல 37வது, பாரதியினுடைய வசன கவிதையினுடைய முன்னோடியார்? வசன கவிதையை முதலாக பாரதி தமிழ் எழுதுகிறார். இந்த வசன கவிதை எழுதுவதற்கு முன்னோடியாக காரணமாக இருந்தவர் வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த தமிழிலே இந்த வால்ட் விட்மனுடைய கவிதையை படித்த அவர் தமிழிலே அந்த வசன கவிதையை அவர் அறிமுகப்படுத்துகிறார். தமிழிலே வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று வினா எழுகின்ற பொழுது பாரதி என்று நாம் பதில் தர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 39வது வினா, பாரதி அறிமுகப்படுத்திய வசன கவிதை பின்னாளிலே எக்கவிதையாக மாறியது, உருமாறியது. ரொம்ப முக்கியமான கேள்வி. பாரதியார் வசன கவிதை, அந்த ப்ரோஸ் ஆர்டர்ல கவிதை அறிமுகப்படுத்துகிறார். பின்னாளிலே அது மெருகேற்றப்பட்டு புது கவிதையாக மாற்றம் அடைகிறது. அப்ப புது கவிதைக்கு வித்திட்டவர் பாரதி என்று சொன்னால் மிகையாகாது. 40வது வினா, முதலாக கவிதையிலே தன்னுடைய சுயசரிதை எழுதியவர். சுயசரிதை பெரும்பாலும் உரைநடையில் எழுதுவார்கள். கவிதையிலே சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இதுவும் மிக இன்றியமையாத வினா என்று சொல்லலாம். 41வது வினா, பாரதியின் பாடல்களை முதலிலே சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்தவர் யார்? பரளி சு நெல்லையப்பர் என்பவர் பாரதியின் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்து வைக்கிறார். பாரதியினுடைய படைப்புகள் யாவை? இதெல்லாம் தேர்வு கண்ணோட்டத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கேள்விகள். பதில்கள் எப்படி வேண்டாலும் நம்மை திருப்பி கேட்பதற்கு வாய்ப்புண்டு. பாரதியினுடைய படைப்புகள் ஞான ரதம், இதுதான் முதலாக பாரதி வெளியிட்ட உரைநடை நூல், பாரதி எழுதிய முதல் உரைநடை நூல். அப்படி கூட வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. ஞானரதம். சர்வ தேச கீதங்கள் என்பது பாரதியினுடைய முதல் கவிதை நூல். பாரதி எழுதிய முதல் கவிதை நூல் எது என்பதும் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. சர்வதேச கீதங்கள் என்பது பாரதியினுடைய முதல் கவிதை நூல். தொடர்ந்து சந்திரிகையின் கதை, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, தாசாங்கம், மன்னிக்கவும், தாசாங்கம், தராசு, திண்டிய சாஸ்திரி, சொர்ணகுமாரி, விநாயகர் நான்மணி மாலை போன்ற நூல்களை பாரதியார் படைத்திருக்கிறார். இவைகள் நமக்கு கிடைத்த நூல்கள்.
இன்னும் பல நூல்கள் கூட அவர் வெளியிட்டு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். பாரதியினுடைய உரைநடை நூல்கள், ஏன் என்று சொன்னால் உரைநடையினுடைய தோற்றம் வளர்ச்சி நமக்கு தலைப்பு, அந்த ட்ராக்கை விட்டு நம்ம இறங்கக்கூடாது. பாரதியினுடைய உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை, நவதந்திர கதை, ஞான ரதம் என்ற உரைநடை நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். 44வது வினா, பாரதியின் மொழிபெயர்ப்பு நூல்கள் யாவை? டிரான்ஸ்லேஷன் செஞ்சிருக்கிறாரு. பகவத்கீதை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஷெல்லியின் சிட்டுக்குருவி என்ற நூலை ஆங்கிலத்திலிருந்து அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். 45வது வினா, வந்தே மாதரம் என்னும் பாடலை வங்காளத்தில் எழுதியவர் யார்? வந்தே மாதரம் என்பது பாரதியினுடைய பாடல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அது மொழிபெயர்ப்பு பாடல். பக்கிங்காம் சந்திர சட்டோபாத்தியாயர் எழுதிய அந்த வங்காள பாடலை தான் இவர் வந்தே மாதரம் என்று அவர் தமிழிலே 46வது வினா, இப்பாடலை அழகான தமிழிலே மொழிபெயர்த்தவர் யார்? இதான் பேசிட்டு இருக்கிறோம். பாரதியார். தமிழிலே மொழிபெயர்த்தவர் பாரதியார். அடுத்து சீட்டு கவி என்பது கவிதை எழுதுவதிலே ஒரு முறை. அதை அந்த சீட்டு கவி எழுதுவதிலே அக்காலத்திலே வல்லவராக இருந்தவர் யார்? வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. சீட்டு கவி எழுதுவதிலே வல்லவர் பாரதியார், மறந்துவிடக்கூடாது. பாரதியார். பாரதியின் பல நூல்களை அவர் எழுதியிருந்தாலும் கூட முப்பெரும் காவியங்களை படைத்தவர் பாரதி என்ற ஒரு பதிவு இருக்கிறது. பாரதியினுடைய முப்பெரும் காவியங்கள் எவை என்ற வினாவிற்கு ஒன்று கண்ணன் பாட்டு, இரண்டாவது குயில் பாட்டு, மூன்றாவது பாஞ்சாலி சபதம். இந்த மூன்றையும் பாரதி எழுதிய முப்பெரும் காவியங்கள் என்று நாம் சொல்லலாம். அதில் கண்ணன் பாட்டை பாரதி எவ்வாறு பாடியிருக்கிறார்? கண்ணன் பாட்டு என்ற பாடல், அதில் பாரதியார் என்ன பாடியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் கண்ணனை பல விதங்களிலே அவர் பாடியிருக்கிறார். அதாவது கண்ணன் பாட்டை எவ்வாறு பாடியிருக்கிறார் என்று சொன்னால், கண்ணனை, கண்ணபிரானை குழந்தையாக, சேவகனாக, நண்பனாக, குருவாக, தொடர்ந்து காதலனாக, காதலியாக, தாயாக, தந்தையாக, விளையாட்டு பிள்ளையாக அவர் போற்றி மகிழ்ந்திருக்கிறார். கண்ணனை குழந்தையாக, சேவகனாக, நண்பனாக, குருவாக, காதலனாக, காதலியாக, தாயாக, தந்தையாக, விளையாட்டு பிள்ளையாக அவர் பாடியிருக்கிறார். இந்த கண்ணன் பாட்டிலே பெரியாழ்வாருடைய பாடலுடைய கற்பனையையும் மற்ற ஆழ்வாருடைய அந்த பக்தி உணர்வையும் இந்த கண்ணன் பாட்டிலே நம்மால் அறிய முடிகிறது. இதுவும் நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. 50வது பாரதியார் மகாபாரதத்தை தழுவி எழுதிய காப்பியத்தின் பெயர் என்ன? மகாபாரதத்தை தழுவி ஒரு காப்பியத்தை பாரதியார் எழுதுகிறார். அதை நாம் பாஞ்சாலி சபதம் என்று சொல்லுகிறோம். இந்த பாஞ்சாலி சபதத்தை எந்த வடிவத்திலே பாரதியார் பாடினார்? பாஞ்சாலி சபதத்தை எந்த வடிவத்தில் பாரதியார் பாடுகிறார்? 51வது வினா பாருங்க, பாரதி எந்த வடிவத்தில் பாடியுள்ளார்? விருத்தம் என்னும் செய்யுள் வடிவத்திலே பாரதி இதை பாடியிருக்கிறார். சில இடங்களிலே சிந்தி என்னும் நாட்டு பாடல் வடிவத்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். 52வது வினா, பாரதியின் பாடல்களிலே இசையின் பெருமையை பேசுகின்ற நூல் எது? இசையின் பெருமையை குயில் பாட்டு என்ற நூல் மிக அதிகமாக ஆழமாக பேசுகிறது. 53வது வினா, முதலில் பத்திரிகை உலகிலே கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் அறிமுகப்படுத்தியவர். இன்றைக்கு நவீன உலகத்திலே பத்திரிகையில கருத்து படமும் கேலி சித்திரங்களும் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை முதலாக பத்திரிகை உலகில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். மிகவும் அழுத்தமான ஒரு வினா, இதை நாம் உள்வாங்க வேண்டும். 54வது வினா, பாரதியின் கடிதங்கள் என்ற நூலை தொகுத்து பதிப்பிட்டவர் யார்? பாரதியுடைய கடிதங்களை தொகுத்து வெளியிட்டவர் பத்மநாபன் என்பவர் பாரதியார் கடிதங்களை தொகுத்து பாரதியின் கடிதங்கள் என்ற தலைப்பிலே அவர் நூலாக வெளியிட்டிருக்கிறார். 55வது வினா, பாரதியாருக்கு நாட்டு பற்றிலே ஈடுபாடு தோன்றுவதற்கு காரணமாயிருந்தது எது? பாரதியாருக்கு நாட்டுப்பற்றிலே நாட்டுப்பற்று தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் வாவேசு ஐயர், வாவு சிதம்பரம் பிள்ளை, திலகர் போன்றோருடைய நட்பும் தொடர்பும் தான் பாரதியாரை நாட்டுப்பற்று உள்ள ஒரு மனிதராக, ஒரு வீரனாக, தீரனாக மாற்றியது என்று நாம் சொல்லலாம். 56வது வினா, பாரதியை குறிப்பிடும் சிறப்பு தொடர்கள். மிக இன்றியமையாத வினா என்று கூட சொல்லலாம். வினா இந்த பகுதியில் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு, கேட்டும் இருக்கிறார்கள். பாரதியை குறிப்பிடும் சிறப்பு தொடர்கள். இவர் புது கவிதையின் தந்தை என்று சொல்லப்படுகிறார். என வசன கவிதை அறிமுகப்படுத்தியதனாலே புது கவிதை தோன்றிய புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். விடுதலை கவி என்ற
ஒரு பெயரும் அவருக்கு உண்டு. தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய வீரர், ஷெல்லிதாசன், பாட்டுக்கொரு புலவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று பல பெயர்கள் பாரதியாருக்கு உண்டு. புதுக்கவிதையின் தந்தை, விடுதலை கவி, தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, ஒரு உத்தம தேசாபிமானி, நித்திய வீரர், ஷெல்லிதாசன், பாட்டுக்கொரு புலவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று பல்வேறு பெயர்கள் பாரதியாருக்கு வழங்கப்படுகிறது. 57வது வினா, முன்னறி புலவன் என்னும் சிறப்புக்குரிய கவிஞர் யார்? முன்னரே அறிகின்ற ஒரு திறன் பாரதிக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது இலக்கிய உலகிலே முன்னறி புலவன் என்று அழைக்கப்பட்டவன் பாரதியார். 58, பாரதியாரை அரசு எவ்வாறு கௌரவப்படுத்தியது? முக்கியமான வினா. பாரதியாரை பல நிலைகளில் அரசு கௌரவப்படுத்தியது. 1960ஆம் ஆண்டு இந்திய அரசு பாரதியாருக்கு நினைவு தபால் தலையை வெளியிட்டு அவரை சிறப்பித்தது. அதே போல 1982ஆம் ஆண்டு பாரதி நூற்றாண்டு விழா மிகப்பெரிய அளவிலே அரசாலே கொண்டாடப்பட்டது. அதே ஆண்டிலே 1982ஆம் ஆண்டிலே பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதியாருடைய பெயரிலே பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரிலே தொடங்கப்பட்டு இன்றைக்கும் சீரும் சிறப்புமாக அது நடைபெற்று வருகிறது. பாரதியாரை அரசு எவ்வாறு கௌரவப்படுத்தியது? 1960 தபால் தலை வெளியீடு, 1982 ஒரு மிகப்பெரிய நூற்றாண்டு விழா, அதே 82 பாரதியார் பல்கலைக்கழகம் என்ற பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் நிறுவப்பட்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 59வது பாரதிக்கு மணிமண்டபம் கட்டி முயற்சி எடுத்தவர் யார்? கட்டியவர் யாருன்னா கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பாரதிக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக மிக பெரும் முயற்சி எடுத்து அதை செய்து முடித்தார். 60வது வினா, பாரதி முதலில் பாடிய பாடல் எது? முதலில் பாரதி பாடிய பாடல் மனதில் உறுதி வேண்டும். இதை உள்வாங்கணும். மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலை பாரதியார் முதலாக பாடுகிறார். பாரதியார் தன்னுடைய வாழ்நாளிலே இறுதியாக பாடிய பாடல், இது கேள்வி வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. முதலில் பாடிய பாடல், தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசியாக பாடிய பாடல் பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை அவர் கடைசியாக பாடினார். அதன் பிறகு அவர் கடவுள் அவருக்கு வாய்ப்பை தரவில்லை. 62வது வினா, பாரதியாருடைய முதல் பாடல் வெளிவந்த இதழ் எது? இதெல்லாம் டிஎன்பிசி தேர்விலே கேட்கப்படுகின்ற வினாக்கள். விவேக பானு என்ற இதழிலே முதலாக வருகிறது. 1904ஆம் ஆண்டு இந்த முதல் பாடல் வெளிவருகிறது. 63வது வினா, தன்னுடைய பாடல்களுக்கு தாமே மிட்டமைத்து கொண்ட கவிஞர் யார்? தான் பெரும்பாலும் கவிஞர்கள் பாடுவார்கள், மியூசிக் வேற யாரா இசையமைக்கிற பொறுப்பை யாராவது எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் பாடலையும் தானே எழுதி அதற்கு மிட்டமைத்து பாடிய கவிஞர் பாரதி என்பதை அல்லது பாரதியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 64வது வினா, பாரதியாருடைய முதல் கவிதை நூல், முதலாக வினா முதல் கவிதை நூல் 1909ஆம் ஆண்டு சர்வதேச கீதங்கள் என்ற தலைப்பிலே பாரதியாருடைய முதல் கவிதை நூல் வெளிவருகிறது. பாரதியாருடைய முதல் உரைநடை நூல் எது? ஏற்கனவே வந்தது, கிராஸ் ஆச்சு. பாரதியாருடைய முதல் உரைநடை நூல் ஞானரதம் என்பது. 66வது வினா, பாரதியாருக்கென்று முதலில் சங்கம் அமைத்தவர் யார்? பாரதிக்கென்று சங்கம் அமைத்தவர் முதலிலே கல்கி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கல்கி. 67வது வினா, பாரதியார் இறந்த ஆண்டு. ஆப்ஷன்ல பல ஆண்டுகளை கொடுப்பார்கள், சும்மா நுணுக்கமா. பாரதியார் இறந்த ஆண்டு 1921, மறந்துவிடக் கூடாது. அடுத்து 68வது வினா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே அவர் பாடிய ஆண்டு எது? இது ரொம்ப முக்கியமான வினா. நாம் சுதந்திரமே அடையல, ஆனா சுதந்திரம் அடைந்து விட்டதாக அவர் பாடுகிறார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் பாடிய இந்த பாடலை பாடிய ஆண்டு 1921. அந்த ஆண்டில் தான் அவர் இறக்கிறார். இறப்பதற்கு முன்னாலே அவருக்கு என்ன தீர்க்க தரிசனம் வந்ததோ தெரியாது. கடவுள் அவருக்கு உணர்த்தியதனாலே தாம் சுதந்திரம் அடைந்து விட்டதாக மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுகிறார். 69வது, பாரதியாருடைய அனைத்து பாடல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. அது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1949ஆம் ஆண்டு பாரதியார் பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. 70வது, பாரதியாருடைய பாடல்களை நாட்டுடைமையாக்கிய தமிழகத்தின் முதலமைச்சர் யார்?
இது அரசு தான் எடுக்கணும். அப்போ இவருடைய பாடலை நாட்டுடைமையாக்கிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் என்பவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 71வது வினா, பாரதியாரோடு அனைத்து பாடல்களையும் பயன்படுத்தும் உரிமை பெற்றவர் யார்? பாரதியாருடைய அனைத்து பாடல்களையும் பயன்படுத்த வேண்டும் என்ற உரிமம் கேட்டு பெற்றவர் திரு ஏவி மெய்யப்ப செட்டியார். மெய்யப்ப செட்டியார் இந்த உரிமத்தை பெற்றிருந்தார் என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 72வது வினா, பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். முக்கியமான சிலதை மட்டும் முன்வைக்கிற பாரதியாரை பற்றி பாரதிதாசனுடைய கூற்று யாது? பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, திறம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று சொல்லி பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடியிருக்கிறார். 73வது வினா, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. இது ஸ்டேட்மெண்ட். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று பாரதியை குறிப்பிட்டது யார்? இது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி இல்லைங்களா? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் ராஜாஜி. 74வது வினா, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன் என பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என பாரதியாரை பாராட்டியவர் பாரதிதாசன். 75வது வினா, ஞானரதம் போல் ஒரு நூலை எழுதுவதற்கு நானினத்தில் ஆள் இல்லை. ஞானரதம் என்பது பாரதியார் எழுதப்பட்ட முதல் நூல், உரைநடை நூல். அதே போல நூலை எழுதுவதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை என்று சொன்னவர் பாரதிதாசன். இதெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. 76வது வினா, பாரதி ஓர் அவதார புருஷர், இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் என்று பாராட்டியவர். பாரதியார் ஒரு அவதார புருஷர், அவருடைய நூலை தமிழர்கள் வேதமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் பரளி நெல்லையப்பர் இதை சொல்லுகிறார். 77வது வினா, பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். என்ன அருமையான கருத்து பாருங்க. பாரதியை நினைத்தாலே சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும் என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் நாமக்கல் கவிஞர். மறந்துவிடக் கூடாது, நாமக்கல் கவிஞர். அடுத்து 78வது வினா, தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் இல்லை ஒருவன் இல்லை என்னும் வசை நீங்க வந்தவர் யார்? தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை என்ற வசை நீக்க வந்தவர் விடை பாரதியார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் என்று சொன்னால், பாரதிக்கு முன்னும் பின்னும் என்று சொல்லி இலக்கிய வரலாற்றை நாம் இரண்டாக உடைக்கலாம். மிக எளிமையான முறையிலே மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே பாரதிக்கு பின் அந்த இலக்கியம் தடம் மாறுகிறது. எனவே தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 80வது வினா, சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். இதெல்லாம் மேற்கோள்களா பாடலுடைய வரிகள். பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று பாராட்டப்பட்டவர் யார்? பைந்தமிழ் தேர்ப்பாகன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இதெல்லாம் பாடல் வரிகளை கொடுத்து வினாவாக அதை கன்வெர்ட் செய்வதற்கு வாய்ப்புண்டு. 83வது வினா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற பாடல் யாருடையது என்ற பாடல் வரிகள் யாருடையது? விடை பாரதியார். அடுத்து பாருங்க, 84வது வினா, வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று பாடியவர் யார்? வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று பாடியவர் பாரதியார். யாப்பு கட்டுகளை தகர்த்து எறிந்தவன் யார்? யாப்பு கட்டுகளை தகர்த்து எறிந்தவன் பாரதியார். இதெல்லாம் மிக முக்கியமான வினாக்கள். யாப்பு கட்டை தகர்த்து எறிந்தவன் பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவன் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று பாடியவன் பாரதியார். அடுத்து பாருங்க, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று பாடியவர் யார் என்பது வினா. பாடியவர் யார் என்று சொன்னால் பாரதியார் என்பதை நாம் வினாவாக தருவதற்கு பழகி கொள்ள வேண்டும். அடுத்து 88வது வினா,
பாரதியாருடைய பாடல்கள் எதன் அடிப்படையில் அமைந்திருந்தன? மிக இன்றியமையாத வினா. பாரதியாருடைய பாடல்கள் எதன் அடிப்படையில் இருந்தன? அந்த பாடல் வரிகளை நம்ம பிழிஞ்சு எடுத்தா அதில் இருக்கிற கருத்துக்கள்: நாட்டு விடுதலையை பற்றி பாரதி பாடினான். நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு இடையூறாக இருந்து வந்த பல்வகை கொடுமைகளை அவர் எதிர்த்து சாடினார். அதன் பிறகு ஜாதி வேறுபாட்டை அவர் அழுத்தமாக தாக்கி பாடியிருக்கிறார். மூட நம்பிக்கைகளை அவர் எதிர்த்து முழங்கியிருக்கிறார். குழந்தைகளுக்கு ஊக்கமூட்டுகின்ற வகையிலே பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு பெண்களை அடிமைப்படுத்தும் கொடுமையை அவர் எதிர்த்து போரிட்டிருக்கிறார். தன்னுடைய பாடல் வழியாக தாய்மொழியை புறக்கணித்து ஆங்கிலத்திற்கு மதிப்பு கொடுத்து வந்த அந்நிய கல்வி முறையை அவர் தாக்கியிருக்கிறார். இது டாக்டர் மூவா அவர்கள் தன்னுடைய இலக்கிய வரலாற்றில் பதிவு செய்திருக்கிற செய்தி. ரைட். அது கடைசி வினா, இன்றியமையாத மேற்கோள்கள். பாரதியாருடைய இன்றியமையாத மேற்கோள்கள் பாருங்க, நிறைய இருக்குது. சும்மா ஒரு சாம்பிளுக்காக சிலவற்றை: சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துடடி பாப்பா. இதெல்லாம் தேர்வில் கேட்பாங்க. இரவாத புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். இரவாத புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இதெல்லாம் தேர்வில் அடிக்கடி கேட்பதற்குரிய வினாக்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். கம்பன் இசைத்த கம்பராமாயணத்தை சிறப்பிக்க பாடிய பாடல். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்பது பாரதியினுடைய அறிவியல் பார்வை. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா என்பது அந்த பாட்டின் மீது, இசையின் மீது கொண்டிருந்த அந்த தாகம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்ற அற்புதமான கருத்தும் பாரதியாருடையது. நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சம் பறிகொடுத்தேன் பாவியேன் என்று அந்த இசை அடிமையான ஒரு தன்மையை, நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும், அந்த பாட்டுல ஒரு ஓட்டம் இருக்குது பாருங்க. இதை பாடியவர் பாரதியார். நாட்டு பற்றி என்று சொல்லுகின்ற பொழுது, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று அந்த கவிதைகள் ஓட்டத்தை பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்க, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்திய மக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த புதையல் என்று சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. என்ன அற்புதமான கருத்துக்கள் பாருங்க. குழந்தை பாடல்ல ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், இது பாப்பா பாடல்ல இதை பதிவு செய்திருக்கிறார். இப்படி மிகப்பெரிய அதிகமான மேற்கோள்களை காட்ட முடியும். நீங்கள் ஒருவேளை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் பதிவிட்டால், நான் இது பாரதியாரை பற்றி நாம் பலர் நமக்கு அறிமுகமாக இருப்பதினாலே ஒரு சிலவற்றை மட்டும் நான் கோடிட்டு காட்டுகிறேன். பாரதி பாடல்கள் நீங்கள் படிக்கின்ற பொழுது இப்படி இன்றியமையாத மேற்கோள்களை நீங்கள் குறிப்பிட்டு தேர்வு நேரத்திலே அதை விடையாக அளிப்பதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். 90வது வினா, கடைசி வினா, மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த இலக்கிய மரபை உடைத்து எறிந்தவர் யார்? கவிஞர்கள் அந்த காலத்தில் மன்னர்களை மட்டுமே புகழ்ந்து பாடி அவர்கள் தருகின்ற பரிசு பொருட்கள் மூலமாக பிழைத்து வந்தவர்கள். அதை உடைத்தெறிந்தவர் யார் என்று சொன்னால் பாரதி. பாரதி ஒரு 90 வினாக்களை நான் மிக இது குறைந்த வினா என்று கூட என்னால் சொல்ல முடியும். முடிந்தவரை நான் தொகுத்து வகுத்து கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால், யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பி, அதாவது யூஜிடிஆர்பியில் அழகு 8 இருக்கிறது. யூஜிடிஆர்பிக்கு உண்டு, பிஜிடிஆர்பிக்கு உண்டு பாடமாக. டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள், அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இது பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த யூஜிடிஆர்பி தேர்வை
பலர் எதிர்நோக்கி இருப்பதனாலே அந்த பாடத்திட்டங்களை வெளியிடுங்கள் என்று பலர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இந்த பதிவை முன்வைத்திருக்கிறேன். இது அனைத்து தேர்வர்களுக்கும் இது பயன்படும். எனவே இதை பாருங்கள், கேளுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் உங்களுக்கு பல பதிவுகளை தருவதற்கு அது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும் என்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அடுத்த ஒரு பதிவிலே அடுத்த ஒரு பாடத்தோடு நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.